அப்ப நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுகிறோம். நம்முடைய குடும்பத்தில் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்குதா இல்லையா? அந்த பெற்றோருக்கு செய்கின்ற கடமைகளை நம்ம சரியா செய்கிறோமா? ஆனால் அதை அலட்சியம் பண்றோமா இல்லையா? பெற்றோருடைய கடமை பெற்றோரை பராமரிக்கின்ற விஷயத்துல நாம் அத்தனை பேர் அலட்சியமாக இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வருகிறார். அவர் வந்து கேட்கிறார், ஐயா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, ஐயுல் அமாலி அக்ரபு இலல் ஜன்னதி, அமல்களில் சிறந்த அமல் எது? அது எப்படிப்பட்ட அமலா இருக்கணும்? சொர்க்கத்துக்கு நெருக்குகின்ற அமல், சொர்க்கத்துக்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய, நெருக்கமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த அமல் எது என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று சொல். இது ஆன்மீகம். பிறகு சொல்கிறார்கள், பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்வதாகும். பிறகு சொல்கிறார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதாகும். மூன்றாவது கேட்டகரி. ஜிஹாது செய்யறத மூன்றாவது இடத்துல ரசூலை வைக்கிறாங்கன்னா, அவன் ஃபர்ஸ்ட் தொழுக, ரெண்டாவது பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது. அது அற்பமா கருதாதீங்க. அப்ப பெற்றோருக்கு நாங்க இன்றைக்கு உபகாரம் செய்கிறோமா? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோமா? அவங்க நோய்வாய்ப்பட்ட அவங்களுக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்து கொடுக்கிறோமா? நாம எப்படி அழகான ஆடைகளை நல்ல நல்ல ட்ரெஸ்ஸுகளை உடுக்கிறோமோ அது போன்று என்னுடைய தாய் தந்தையர்கள் உடுக்கணும் என்று நாங்க நினைக்கிறோமா? அப்படி நினைக்கணும், அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். அதை செய்வது அது நன்மையான காரியம்தான். அதற்கு மகத்தான கூலி உண்டு. அதன் காரணமாக உங்களுக்கு சொர்க்கத்தை பெற முடியும். ஜிஹாதுடைய நன்மை கிடைக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஜிஹாத் என்றா என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கிறது. அது லேசான விஷயமா? நாம் செய்கின்ற அமல்கள்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு அமல் இருக்கும் என்றால் அது ஜிஹாது செய்வதுதான், போர் செய்வதுதான், எதிரிகளோடு யுத்தம் செய்வது. அது எவ்வளவு கஷ்டம். நம்ம போனா திரும்பி வருவோமா இல்லையான்னு சொல்லி கூட தெரியாது. அப்படிப்பட்ட அந்த ஜிஹாதை விட சிறந்த ஒரு அமல் என்று சொன்னா உங்க பெற்றோருக்கு செய்கிற நல்ல அமல், பெற்றோருக்கு செய்கிற உபகாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதன் வருகிறார். அவர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, யுத்த காலத்துக்கு நானும் வருவேன், என்னுடைய பேரை குறிச்சிக்கங்க. யுத்த காலத்துக்காக வேண்டி நபித்தோழர்கள் தயாராகிறாங்க, ரசூலுல்லாஹ்வும் தயாராகிறாங்க. அப்ப ஒரு மனிதன் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பெயரை மார்க் பண்ணிக்கங்க, நானும் வருகிறேன் என்று சொல்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அஹய்யு வாலிதாக்க, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? உன் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ், உயிரோடு தான் இருக்கிறாங்க. அப்படி ஆயினால் ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், நீ வீட்டுக்கு சென்று உன் தாய் தந்தையர்களோடு நீ ஜிஹாது செய் என்றாங்க. ரசூலை இலக்கியமா பேசுறாங்க. ஜிஹாது செய்யறா அவங்களோட சண்டை பிடிங்கன்ற அர்த்தம் கிடையாது. ஜிஹாதுண்டா சண்டை பிடிங்கன்ற அர்த்தம் தான். ஆனா இந்த இடத்துல உம்மா அப்பாவோட போயிட்டு நம்ம சண்டை பிடிங்கன்னு சொல்லி ரசூலை சொல்லல. ரசூலை எந்த அர்த்தத்துல சொல்றாங்கடா, உன் வீட்டுக்கு சென்று உன் தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செஞ்சு பார். உனக்கு இங்க கிடைக்கிற நன்மை, யுத்தத்துக்கு வந்து போராடுகிற அந்த நன்மை இருக்குதா இல்லையா, அந்த நன்மைய உன் வீட்டுக்குள்ளேயே உனக்கு பெற முடியும். உன் தாய் தந்தையர்களை கவனிப்பதன் மூலமாக உனக்கு பெற முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ற அப்ப பெற்றோரை கவனிக்கிற விஷயத்துல நம்ம இவ்வளவு அற்பமா இருக்கிறோமே, அப்ப அந்த விஷயத்துல நாங்க நன்மையை கொள்ளையடிக்கிறோமா? நமக்குள்ள ஒரு போட்டி நடக்குதா? இன்னைக்கு எதுக்கு முதியோர் இல்லங்கள், எத்தனையோ பெற்றோர்களை இன்றைக்கு வயசாயினாண்டா அவங்கள ரோட்ல பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் இருக்கிறாங்கடா. நன்மையை கொள்ளையடிப்பதில், நன்மையான காரியங்களை செய்வதற்கு முந்திக் கொள்வதிலே நாங்கள் பின்னடைவாக இருக்கிறோம்.